என்னோட மொபைலுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்னோனே அடி வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் பல பேருக்கும் கிரீன் லைன் இஷ்யூலாம் வந்திருக்கு. ஸோ இந்த கிரீன் லைன் வராம எப்படி நம்ம மொபைலை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா எப்படி இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்டவனை மனசில் நினச்சிக்கிட்டு அப்டேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதாவது மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகும். இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி பேக் கவர் போட்டிருந்தீங்க மொபைலுக்கு அப்படின்னா ப்ளீஸ் ரிமூவ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சமத்தை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் வந்து பயங்கரமான ஹீட்டிங் விஷயம் நடக்கும். அதாவது டவுன்லோடிங் அப்லோடிங் ரெண்டுமே நடக்கும், எக்ஸ்ட்ராக்டரும் நடக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொபைலோட ப்ராசஸர் பயங்கரமாக ஹீட் ஆகும். இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், டிஸ்பிளேலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு பேக் கவர் வந்து கழட்டிக்கோங்க. இப்போ நம்ம அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட்டோட ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 GB. இந்த 6 GBங்கிறது ஒரிஜினல் ஃபைலோட சைஸ் இல்லை. இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கம்பெனி கொடுக்குறது தான். ஆனால் ஜிப் ஃபைலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி உள்ள ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதாவது இந்த வகையான ஜிப் ஃபைலை நம்ம ஜிப் கோட் மூலிமா, இதுக்குள்ளே வந்து அந்த கோடிங் ஆப்ஷன்லாம் இருக்கும், மேனுவலாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் அது வச்சுருப்பாங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 10 GBக்கான ஃபைல் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு 6 GB 7 GB வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் நெட்டு வந்து யூஸ் ஆக போகிறது. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் இதை 3 நிமிஷம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலை வந்து ஒரு 80% சார்ஜ் போட்டுக்கோங்க. பேக் கவரை கழட்டிடுங்க. அதே மாதிரி அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மொபைலை வந்து எதுவும் நோண்டிடாதீங்க. அதாவது மொபைலை வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு 1/2 மணி நேரம் கூல் டவுனாக விடுங்க. அது எந்த ப்ராசஸையும் பண்ணிடக்கூடாது, எந்த ஒர்க்கையும் பண்ணிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக சில்லாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒர்க் ஆரம்பிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹீட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்டேட் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ இதனால் டிஸ்பிளேயில் எந்த வகையான ப்ராப்ளமும் வராமல் சமத்தாக நம்ம வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டு நம்மளோட ஆம்லெட் டிஸ்பிளேவும் காப்பாற்றிக்கலாம். இந்த ஆம்லெட் டிஸ்பிளே போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. இது சாம்சங்கோட மிஸ்டேக் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஆம்லெட் டிஸ்பிளே எல்லாமே சாம்சங் தான் மேனுஃபேக்சர் ஆகி வருது. அதில் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். எல்லா க்ரீன் லைன் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட மேனுஃபேக்சரிங்கில் இருந்த ப்ராப்ளம் தான். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அந்த பவர் ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்மூத்தாக கொடுக்காம ஒரு இடங்களில் மட்டும் அதிகமான ஹீட்டோ எக்ஸசிவ் பவரோ கொடுக்கறனால தான் இந்த க்ரீன் லைன் இஷ்யூமே ஏற்படுது. இது மோஸ்ட்லி ஆம்லெட் டிஸ்பிளேல தான். ஸோ இதை தப்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் சொல்ல முடியும், டெக்னோ மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க டிஸ்பிளே வேறு விதமாக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் தப்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்களும் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கணும். ஜோக்ஸ் அப்பார்ட், இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் தான், ஆனால் இதுதான் உண்மையும் கூட. ஸோ அதுதான் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட டிஸ்பிளே வந்து கோடு விழுவாமல் அழகாக அப்டேட் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் நான் வீடியோவில் போடுறேன்.